முதல்ல வந்து நான் ட்ரம்மு வச்சு 200 லிட்டர் ட்ரம்மு வச்சு ஜீவாமிரத்தை கரைச்சி விட்டுக்கிட்டு இருந்தேன். அது ரொம்ப வேலை அதிகமாக தெரிஞ்சுது. சரி. அதனால தான் இது பயோடைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பூரா சாணமெல்லாம் அப்படியே லிக்விட் மாதிரி ஆயிடுது, பச்சை தண்ணி மாதிரி வரும். இதோட கெப்பாசிட்டி 5000 லிட்டரு. ஓகே. 3500 லிட்டர் தான் ஃபுல் பண்ணணும். எல்லாமே நம்ம தோட்டத்தில் பிடுங்குறங்களா, ஆமாம் ஆமாம், காட்டுக்குள்ளே இருக்கிற களை பூரா ஒரு 30-40 கிலோ கொண்டாந்து இதில் வச்சு அமுத்திடுறது. களைச்செடினா நம்ம காட்டில் இருந்தால் கொண்டு வரலாம், இல்லைன்னா ரோட்டோர் இருக்குதுங்களா, எல்லா களையும் கொண்டாடலாம். எந்த களையெல்லாம் இல்லை, எல்லா களையிலையும் ஒரு சத்து இருக்குது. ஏதாவது ஒரு லிக்விட் போவோம்னா ஒரு டைம் மீனமில் போவேன், ஒரு டைம் பயோடைசிஸ் போவேன், ஒரு டைமு என்பிகே போவேன், ஒரு டைமு ட்ரைகோடர்மா வீரடி போகும், ஒரு டைமு பேமுங்கிற ஒரு இது இருக்குது அது போகும், அப்புறம் ஒரு டைம் வந்து ஓடபிள்யூடிசி. இது எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தடவையும் போயிட்டே இருக்குது. அதாவது எடுத்தோன்னே பலன் தெரியாது. ஒரு 6 மாதம் பண்ணிட்டு இருக்கணும். பண்ண அதோட பலன் கூடிகிட்டே வரும். ஓகேங்கண்ணா. இப்போ வந்து நம்ம வாழை வனத்தை பார்த்துட்டோம். சரி, இதுக்கு எந்தெந்த உரங்கள் எந்த மாதிரி முறையில் நம்ம கொடுத்துட்ருக்கோம்? அதான் முதல்ல வந்து நான் ட்ரம்மு வச்சு 200 லிட்டர் ட்ரம்மு வச்சு ஜீவாமிரத்தை கரைச்சி விட்டுக்கிட்டு இருந்தேன். சரிங்க. அது ரொம்ப வேலை அதிகமாக தெரிஞ்சுது. சரி. அதனால தான் இது பயோடைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இது வந்து கேள்விப்பட்டு குஜராத்திலிருந்து ஆர்டர் போட்டு வாங்கி, இது ரொம்ப ஈஸியாக எனக்கு தெரியுது. ஃபஸ்ட்டு டைமு இதோட கெப்பாசிட்டி 5000 லிட்டரு. ஓகே. 3500 லிட்டர் தான் ஃபுல் பண்ணணும். அதில் வந்து 3000 லிட்டரு தண்ணி, ஓகே, 150 கிலோ சாணம், 150 லிட்டரு கோமியம், 75 கிலோ வெல்லம், 75 லிட்டரு தயிரை வந்து மோராய்க்கிறது. அப்புறம் ஒரு 10 கிலோ 5 கிலோ ரேஷன் அரிசி நல்லா கழிஞ்சி சோறாக்கி அதை ஒரு 75 லிட்டராக கஞ்சியாக பண்ணி ஊற்றிடுறது. இதெல்லாம் ஊற்றுறப்போ 3500 லிட்டரு இதில் ஃபில் ஆயிருங்க. அது கூட பல ஐட்டம் இருந்ததுன்னா வப்பாளி அதெல்லாம் போட்டு அது கொஞ்சம் கரைச்சி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அவங்க தாய் திரவம் ஒரு 3 லிட்டரு கொடுத்துருவாங்க. ஓகே. அது நம்ம உள்ளே ஊற்றிட்டு 1 மந்த் அப்படி விட்டுறது, எதுவுமே எடுக்கிறதில்ல. அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து நான் வந்து இதில் அது பூரா சாணமெல்லாம் அப்படியே லிக்விட் மாதிரி ஆயிருங்க. இதில் வந்து நீக்கணும்னா பச்சை தண்ணி மாதிரி வரும். இது வந்து டெய்லி எடுக்கலாம். டெய்லி 100 லிட்டர் இங்கே எடுக்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து ஃபில் பண்ண வேணும். 100 லிட்டர் அதில் கொடுக்கணும், இன்புட்டு கொடுத்துடணும். இதில் எடுக்கணும், அங்கே கொடுத்துடணும். அதுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா 5 கிலோ சாணம், 2.5 லிட்டரு கோமியம், 2.5 கிலோ வெல்லம் போடணும். ஆனால் 2.5 கிலோ தேவையில்லை. அதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்மகிட்ட பழைய பப்பாளியோ சப்போட்டாவோ இல்லை வாழைப்பழமோ இருந்ததுன்னா ஒரு கிலோ அதை கரைச்சி உள்ளே ஊற்றிடலாம். அப்புறம் அரிசி கழிச்ச தண்ணி நம்ம டெய்லி சமையலுக்கு பயன்படுத்துகிறாங்களா, அதில் ஒரு 2 லிட்டர் எடுத்து வச்சு பண்ணிக்கணும். கோமியம் ஒரு 2.5 லிட்டரு இதை அங்கே ஊற்றிட்டு 80 லிட்டர் தண்ணி ஊற்றணும். அந்த 80 லிட்டர் தண்ணிக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஒரு களையெல்லாம் கொண்டு வந்து இதில் வச்சு ட்ரம்மில் வச்சு மூடி அமுத்திடுவோம். ஒரு வாரத்துக்கு களை இதுலேயே இருக்கும். களைனா என்னென்ன செடி? எல்லாமே நம்ம தோட்டத்தில் பிடுங்குறங்களா, காட்டுக்குள்ளே இருக்கிற களை பூரா ஒரு 30-40 கிலோ கொண்டாந்து இதில் வச்சு அமுத்திடுறது. ஓகே. அமுத்திட்டு ஃபஸ்ட்டு வந்து ஓடபிள்யூசியோ இல்லை என்டபிள்யூசியோ எதா ஒன்று, இல்லைன்னா இஎம் திரவமோ கொஞ்சம் ஊற்றிட்டு தண்ணி புல் பண்ணிட்டோம்னா ஒரு வாரம் ஆகிறப்போ எல்லா களையெல்லாம் கதன்னு ஆகி போயிடும். இது இந்த பக்கம் வாங்க. இதில் வந்து பச்சை தண்ணியாட்ட அடர்த்தியான ஒரு தண்ணி வரும், திரவம். அடர்த்தியான ஒரு திரவம் வரும். ஓகே. இது வந்து ரா வாட்டர் மாதிரியே தான் இருக்குங்க. ஆமாம். இதை என்ன பண்ணுறோன்னா, அந்த 80 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம்ல, ஆமாங்க, அந்த பச்சை தண்ணிக்கு மேலே இதை கொண்டு அங்கே ஊற்றிடுறோம். அது என்ன ஆகும், அது ஒரு வாரம் அதுக்குள்ளே டைசிஸ் ஆகி அதுக்கப்புறம் இங்கே வந்துடும். ஓகே. இதில் விட்டு இங்கே எடுத்துக்கிறோம். இங்கேருந்து அப்படியே வெஞ்சூரில் காட்டுக்கு போயிடும். 100 லிட்டர் 200 லிட்டராக கன்வெர்ட் பண்ணி அப்படியே காட்டுக்கு போயிடும். ஓகே. இப்போ காட்டுக்கு போகும்போது நம்ம ட்ரிப்ஸில் கொடுக்கும்போது ட்ரிப்பில் எந்த அடைப்பும் வராது. ஓகே. அதில் நம்ம கொட்டின சாணமோ கீடமோ எதுவுமே ஒரு துளி கூட வராது, அடைப்பும் இருக்காது. ஓகே. இந்த களைச்செடிகளில் வந்து இது எவ்வளோ நாள் ஆகுங்க
ஒரு வாரம் ஒரு வாரம் ஒரு வாரம் ஊற வச்சு மறுபடியும் இன்னொரு டைம் தண்ணி ஊற்றி அது பூரா எடுத்துட்டோம்னா 2 டைம் அவ்வளோதான். அப்புறம் வெறும் சக்கை தான் இருக்கும். அப்புறம் அந்த சக்கை கூட ஏதோ குப்பையில் போட்டு ஓகே மூடாக்கா கூட போட்டுடலாம். போட்டு மறுபடியும் வேறு களைச்செடினா நம்ம காட்டில் இருந்தால் கொண்டு வரலாம். இல்லைன்னா ரோட்டோர் இருக்குதுங்களா, ஆமாங்க எல்லா களையும் கொண்டு வரலாம். எந்த களையெல்லாம் இல்லை, எல்லா களையிலையும் ஒரு சத்து இருக்குது சொல்லியிருக்காங்க. அதனால் நாம் கொண்டாந்து போட்டு இப்படி இஎம் திரவத்துலேயோ இல்லை ஓடபிள்யூடிசியோ என்டபிள்யூடிசி ஏதாவது ஒன்று அதில் ஊற்றி விட்டோம்னா பூரா மக்கி போயிடும். சக்கை முதல் கொண்டு வருங்க, சக்கையாட்டாயிரும். இதில் எதுவுமே இல்லைதா, நார் மாதிரி ஆகி போச்சு வருங்க. இந்த இதில் இருக்கிற எலிச்சத்து எல்லாமே ஆமாம் தண்ணியில் கரைஞ்சிரும். ஆமாம் ஆமாம். அங்கே அதாவது அங்கே காட்டுக்குள்ளே என்ன சத்தை எடுக்குதோ அந்த சத்தை நாம் இங்கேருந்து மறுபடியும் கொடுத்துட்றோம். அப்படி கொடுத்துட்றோம். அதுதான் இந்த நுண்ணூடு சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ண. அது இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குதுங்க. இதை வந்து என்ன பண்ணணும்னா, இதை கொண்டாந்து இதில் விட்டு 200 லிட்டர் பண்ணுறோம்ல, ஆமாங்க இந்த 100 லிட்டர் 200 லிட்டராக பண்ணிடுறோம்ல, இது ஒரு தொட்டியில் விடணும், விட்டு வைக்கணும். நீங்கள் ஸ்டோரேஜ் டேங்க். ஆமாம் ஆமாம், ஸ்டோரேஜ் டேங்க் மாதிரி வச்சு ஓகே அது வந்து அந்த எக்கோ பம்பு இருக்குங்களா, மீன் ஏரோசன் ஆகிறதுக்கு, அது ஒன்று வாங்கி ஒரு 4 நாள் அது டெவலப் பண்ணி அதை மீனமில் கொஞ்சம் இஎம் திரவம் கொஞ்சம் நான் வந்து என்பிகே அதெல்லாம் வச்சுருக்கிறேங்க. ஓகே அதெல்லாம் அதில் ஒரு 10 லிட்டர் ஊற்றி விட்டு ஏரோசன் பண்ணி காட்டுக்கு விட்டோம்னா இன்னும் டெவலப் ஆயிடும். எஸ் ஏரியேஷன் பண்ணி அதனுடைய ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகப்படுத்துகிறோம். ஓகே 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 அதிகப்படுத்திட்டோம்னா ஒரு அதாவது எடுத்தோன்னே பலன் தெரியாது. ஓகே ஒரு 6 மாதம் பண்ணிகிட்டு இருக்கணும். பண்ண அதோட பலன் கூடிகிட்டே வரும். விவசாயம் நல்லா வரும். ஓகே இது வந்து நம்ம இந்த பாலைவனம் ப்ளஸ் இயற்கை விவசாயத்துக்குரிய காய்கறிகளை வைக்கிறோம்ல, ரெண்டுக்குமே பயன்படுத்துகிறோம். ரெண்டுமே ஆமாம், அது பப்பாளி ஓகே எல்லாத்துக்கும் இதுதான் போகுது. ஓகே அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா எந்த ஒரு தண்ணீர் பாய்ச்சும் போதும் நம்ம இந்த சும்மா போகாது, சும்மா பச்சை தண்ணி போகாது. ஓகே ஓகே ஏதாவது ஒரு லிக்விட் போவோம். ஒன்றா ஒரு டைம் மீனமில் போவேன், ஒரு டைம் பயோடைசிஸ் போவேன், ஒரு டைமு என்பிகே போவேன், ஒரு டைமு சூடாம இந்த வீரடி ட்ரைக்கோட்ரோமா வீரடி போவேன், ஒரு டைமு வேமுங்கிற ஒரு இது இருக்குது அது போகும், அப்புறம் ஒரு டைம் வந்து ஓடபிள்யூடிசி. இது எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தடவையும் போயிட்டே இருக்கும். ஓகே ஓகே எந்த ஒரு யூரியாவோ பொட்டாஷ் அது தேவையில்லை. ஓகே ஓகே எல்லாமே இயற்கையில் கிடைக்கிறது. மறுபடியும் அதுக்கு ஆமாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். சூப்பர் சூப்பர்.